படத்தில் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் வரும் அது. பாட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு தான் வரும். மீதி எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு மாதிரி தீம் மியூசிக் அப்படி தான் வரும். ஸோ அப்போவே சாம் கிட்டார் ப்ரோ ஒரு 2-3 பாட்டு இருக்கிற மாதிரி வந்திருக்கலாமே, இல்லை ப்ரோ சத்தியமாக அந்த இன்டென்ஷனில் வரல, இல்லை உங்களுக்கு ஓகேனா பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். பட் அவருக்கு அந்த கதை பிடிச்சது. ஒர்க் ஒரு பயங்கரமான ஒரு வேல்யூ ஆட் பண்ணுச்சுல. ஆமாம், அதான் சொன்னேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கதை பிடிச்சா நீங்கள் பண்ணுங்கன்னா அவர் கதை பிடிச்சிருச்சு அண்ட் ரீ ரெக்கார்டிங் வந்து பிரிச்சுட்டாரு. ஐ திங்க் அவர் இதை அப்ரோச் பண்ணது ஒரு 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 இது ஒரு மேல் வீட்லையும் கீழ் வீட்லையும் இருக்கிற ஒரு 2 பேருடைய ஒரு வீட்டு பிரச்சனைன்ற மாதிரி இதை அப்ரோச்சே பண்ணல. ஆமாம், அவர் ஏதோ ஒரு பயங்கர ஒரு பெரிய ஸ்கேல் அண்ட் த்ரில்லராக அந்த ஒரு ஸ்பேஸ்ல தான் அந்த காயர் செக்ஷன் அந்த ஹார்ன் செக்ஷன்லாம் அவர் வந்து இல்லை ப்ரோ நான் ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக யோசிச்சு வச்சிருக்கேன், இது எப்படி இருக்குன்னு தெரியல, நான் விஷுவல்ஸ் வந்தோடனே போட்டு பார்த்துட்டு படத்து மாதிரி தான். ஆமாம், விஷுவல்ஸ் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் போடலாமா அப்படின்னா அதுக்கப்புறம் போட்டுட்டு அவர் ரஃப்லாம் காமிச்சார். சூப்பராக ஐ மீன் படத்தை எலிவேட் பண்ணிச்சது. ஸோ மியூசிக்கோட ஒர்க் அதானே. ஸோ அது அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போது திபு கூட இது ஃபஸ்ட்டு படம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட தான் ஒர்க் பண்ணும், அவங்க கூட தான் ஒர்க் பண்ணும் அப்படின்லாம் இல்லை. அண்ட் ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு ஒர்க் வித் லாட் ஆஃப் அதர் மியூசிக் டைரக்டர்ஸ்.